ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹார்ட்வேர்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆடான் கார்டு. ஆடான் கார்டோட மீனிங் வந்து ஸ்டார்டர் கார்டு போர்டுன்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் அது ஆடான் கார்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்றதுன்னு பார்த்தா எக்ஸ்பென்ஷன் கார்டுன்னு அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. இது வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸ்ல வந்து நமக்கு தேவைப்படுற நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூச்சர்லாம் இருக்கும். அந்த ஃபியூச்சரை வந்து நம்ம பிசிஐ ஸ்லாட்ல இம்போர்ட் பண்ணி அந்த ஃபியூச்சரை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். அதை தான் இங்க கீழே தியரிட்டிக்கலா சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸ்பென்ஷன் கார்டு ஆர் டிஃபரெண்ட் டைப். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 or 4 டைப்ஸ் இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸையும் கேப்பபிலிட்டியும். பெர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் அடிஷனல் ஃபியூச்சர். நம்ம ஒரு சில டிவைஸ்ல வந்து இந்த மாதிரி என்ஐசி கார்டு இருக்காது. அந்த கார்டை யூஸ் பண்ணோம்னா என்ஐசி ஒர்க் ஆகும், நெட்ஒர்க் யூஸ் ஆகும். என்ஐசியில பார்த்தா 2 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. அதுல வயர்ட் மீடியம் இருக்கு, வயர்லெஸ் மீடியம் இருக்கு. அதான் வந்து பிஃபோர் வீடியோ இதுதான் பார்ப்போம் செக்ஷன்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா அட்டாச் ஆர் ரிமூவ். நமக்கு தேவைப்பட்டோம்னா அந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ஸ்லாட்ல தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம 90 கிட்ஸ்க்குலாம் தெரியும். முதல் காலத்துல வந்து ஒரு கேமிங் நம்ம செட்டப் பண்ணி விளாடும் போது மேல ஒரு ஸ்லாட் இருக்கும். ஸ்லாட்ல வந்து அந்த சிப்பை சொருகி நம்ம யூஸ் பண்ணி விளாண்டுட்டு அதுக்கப்புறம் சிப்பு தேவையில்லாட்டி அந்த கேம் பிடிக்கலாட்டி எடுத்து போட்டுருவோம். அந்த மாதிரி தான் அட்டாச் ஆர் ரிமூவ் கேட்டகரியில இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இன்டகிரேட்டட் மதர் போர்டு. இதுலதான் வந்து டிஃபால்ட்டா இருக்கும் அந்த இது. அதாவது இன்டகிரேட்டட் மதர் போர்டுனா நம்மளுக்கு தேவையான ஃபியூச்சரை வந்து இன்னும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம நீட்ஸ், அதாவது கன்சியூமருக்கு வந்து தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். அதான் அந்த மதர் போர்டில் வந்து இந்த மாதிரி ஸ்லாட் வந்து அதிகமாக இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இதுல நான் ஒரு பேசிக்கா இந்த ஒரு 4 இதை பத்தி தான் பேச போறேன். என்னென்ன ஆடான் கார்டு, என்ன நெட்வொர்க் கார்டு இருக்கு, வீடியோ கார்டு இருக்கு, மோடம், ஆடியோ. இதை பத்தி டீட்டெயிலா அடுத்த இதுல பார்ப்போம். இப்ப டிஸ்பிளே கார்டுல பாத்தீங்கன்னா ஒரு 5 டைப் இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா விஜிஏ, வீடியோ கிராபிக்ஸ் அடாப்டரு, அக்யூரேட் கிராபிக்ஸ் போர்ட்டு, டிஜிட்டல் விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ், HDMI, அதுக்கப்புறம் தண்டர் போல்ட். இத பத்தி ஒரு டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இதான் பாத்தீங்கன்னா விஜிஏ போர்ட் கேபிள். இந்த மாதிரிதான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மேல் டைப்பு, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் டைப்பு. இது மூலமா தான் வந்து வீடியோலாம் வந்து ஷேர் ஆகும். வீடியோ வந்து கிராபிக்ஸ்லாம் வந்து ஷேர் ஆகும். எக்ஸாம்பிள் இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஜெக்டர் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து HDMI சப்போஸ் போர்ட் ஒர்க் ஆகலாட்டி இந்த மாதிரி விஜிஏ போர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேல் டைப்புக்கும் ஃபீமேல் டைப்புக்கும் என்ன ப்ரோ டிஃபரெண்ட்? மேல் டைப் மீன்ஸ் அந்த ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் டைப்பா இருக்கும். மேல் டைப்னா அந்த பின்னா இருக்கும். அந்த பின்னை வந்து நம்ம அந்த ஸ்லாட்டுக்குள்ள இன்ஜெக்ட் பண்றதுனால அந்த ஃபியூச்சர் வந்து யூஸ் பண்ற மாதிரி. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாட்டி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக மேல் டைப் ஃபீமேல் டைப் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜிபி, அக்யூரேட் கிராபிக்ஸ் போர்ட். இந்த ஏஜிபிலாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம கிராபிக்ஸ் கேமிங் பர்பஸ், இன்னும் நம்ம வீடியோ கிராபிக்ஸ் அதிகமாகணும் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4GB 8GB இந்த மாதிரி கிராபிக்ஸ் ஸ்லாட்டை வந்து வச்சிருப்பாங்க. அதில் வந்து நம்ம வந்து அந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்காக தான் இது. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர்ல இருக்கும் டிஃபால்ட்டா. அதுக்கப்புறம் டிவிஏ, டிஜிட்டல் விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ். அதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் மாதிரி தான். வீடியோ கிராபிக்ஸ் வந்து இதுல அதிகமா இருக்கும். இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து இந்த ஃபீமேல் பிளாட்ல வந்து இன்ஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது இப்போ வந்து ரீசெண்டா இப்ப கரண்டா இது வந்து யூஸ் பண்றது கிடையாது. நார்மலா வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜிஏ தான் பழைய இது, ஓல்டஸ்ட் வெர்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா HDMI இதுல வந்து என்ன பார்த்தா ஒரு 3 டைப் ஆஃப் HDMI கேபிள் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாண்டர்ட், நம்ம நார்மலா இப்ப கரண்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காது, மினி, மைக்ரோ. இந்த மாதிரி டைப்ல வந்து யூஸ் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரியும், நம்ம எல்இடி டிவி, அடுத்து லேப்டாப், ப்ரொஜெக்டர், இந்த மாதிரி டிஃபால்ட்டா இருக்கிறதுல வந்து இந்த ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்றாங்க. இன்னும் இந்த மினி மைக்ரோலாம் இது ஒன்று அட்வான்ஸ், இந்த லேப் ரீசார்ஜ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தண்டர் போல்ட் கேபிள்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, ஸ்டார்டிங் நம்மளோட டைப் சி சார்ஜிங் கேபிள் அந்த இதெல்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம், நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆடியோ 4K வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றதுக்கு அந்த கேபிள் யூஸ் பண்ணி அடிஷ்னலா யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக கேமிங் பர்பஸ்,
இதெல்லாம் வந்து அந்த தண்டர் போல்ட் கேபிள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிற ரீசெண்டா வந்து தண்டர் போல்ட் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. ப்ரோ இந்த தண்டர் போல்ட்ல என்ன ப்ரோ? அதான் ப்ரோ இப்ப சொன்னேன்ல ப்ரோ, தண்டர் போல்டுன்றது ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, இந்த மாதிரி அதிகமா வந்து சார்ஜிங் பண்றதுக்கு, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து அதாவது டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு மிச்சம் இதை கம்பேர் பண்ணும்போது இப்ப ரீசெண்டா வந்து எல்லாருமே வந்து தண்டர் போல்ட தான் யூஸ் பண்றாங்க. ப்ரோ ப்ரோ நான் என்ன கேக்குறேன்னா தண்டர் போர்டு, அதாவது தண்டர் போர்டு எதை வந்து தண்டர் போர்டுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. தண்டர் போல்ட்னா அதான் ப்ரோ நம்ம சார்ஜிங் கேபிள் மேல் போட்டிருக்கல அடாப்டர், அதைத்தான் தண்டர் போல்டுன்றாங்க. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா தண்டர் போல்ட் கன்வெர்ட்டர் HDMI. அதாவது ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்டர் போல்ட் வந்து அவங்க யூஸ் பண்ண இருக்காது. அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி HDMI மட்டும்தான் இருக்கும். அப்ப HDMI-ல சொருகி தண்டர் போல்ட்ல ஒரு சில லேப்டாப்ல கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில HDMI இருக்கும். HDMI இருக்கும், அவங்க தண்டர் போல்ட் மூலமா யூஸ் பண்ணி HDMI இதை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கன்வெர்ட்டரா வந்து யூஸ் ஆகுது. அடுத்து முதல்ல வந்து பார்த்தது ஃபுல்லாமே டிஸ்பிளே கார்டை பத்தி பார்த்தோம். இப்ப பார்க்க போறது எல்லாமே சவுண்ட் கார்டை பத்தி பார்க்க போறோம். சவுண்ட் கார்டுனா என்னன்னா இன்புட் அவுட்புட் சவுண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா பில்டின் மதர் போர்டு டிஃபால்ட்டா வந்து டிஃபால்ட்டா எல்லாத்துலயுமே சிஸ்டத்துல வந்து டிஃபால்ட்டா வந்து உள்ளேயே வந்து இன்பில்டா கொடுத்துருந்தாங்க. இன்டகிரேட்டர் மதர் போர்டு மாதிரி உள்ளே கொடுத்துருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தேவை நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி மாடிஃபை பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அதோட அட்வான்ஸ் வெர்ஷன். ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி குவாலிட்டி அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல மெயினா பார்க்கணும்னா எல்லோ கிரீன். எல்லோ வந்து மைக்குன்னு சொல்லுவாங்க, கிரீன் வந்து ஸ்பீக்கர்னுவாங்க. எக்ஸாம்பிள் நீங்க இங்கேயே பார்க்கலாம். எல்லோல வந்து மைக்கு இன்புட் போகுது, அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். எப்பயுமே அவுட்புட் தான் ஸ்பீக்கர்ல வரும், இன்புட் மைக் வரும். இப்போ ஒரு சிஸ்டத்துல நம்ம வந்து எது மவுஸ் வந்து இன்புட்டா கொடுப்போம், டிஸ்பிளே வந்து அவுட்புட், அந்த கேட்டகரியில சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே கார்டு பார்த்துட்டோம், சவுண்ட் கார்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் வந்து NIC கார்டு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. வந்து ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணி அது ஒரு மீடியம், வயர்லெஸ் மீடியம் சொன்னது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் ஆண்டனா யூஸ் பண்ணி வயர்லெஸ் சிக்னல் ஃப்ரீக்வன்சி மூலமா வந்து இதை வந்து ஆப்ரேட் ஆகும், இன்டர்நெட் வந்து அக்சஸ் ஆகும். நம்ம நார்மலா யூஸ் பண்ற நம்ம மோடம் இந்த மாதிரி கேட்டகரிலாம் இதுல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா லேனுக்குள்ள வரும். NIC கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு விசிபிலிட்டிக்காக இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். ப்ரோ PCI ஸ்லாட்ல வந்து ஒரு 2 டைப் ஆஃப் PCI ஸ்லாட் இருக்கும் ப்ரோ. நார்மல் PCI ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா இந்த ஏஜிபின்னு ஒரு சொன்னேன்ல ப்ரோ, அது வந்து ஒர்க் ஆகாது ப்ரோ. இந்த ஏஜிபி வந்து ஒர்க் ஆகாது நார்மல் PCP ஸ்லாட்ல. இதே இது எக்ஸ்பிரஸ் PCP ஸ்லாட்ல வந்து இந்த ஏஜிபி வந்து சப்போர்ட் ஆகும் ப்ரோ. இந்த PCP ஸ்லாட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. PCP ஸ்லாட்ல வந்து இந்த மாதிரி ஆடான் கார்டு மாதிரி நிறைய சவுண்டு கார்டு, இன்டர்ஃபேஸ் கார்டு, அதுக்கப்புறம் ஈத்தர்நெட் NIC கார்டு இந்த மாதிரிலாம் வந்து இம்போர்ட் பண்ணி அந்த ஃபியூச்சரை யூஸ் பண்றதுக்காக கூடிய ஒரே ஒரு ஸ்லாட் தான் அந்த PCI ஸ்லாட்னு சொல்லுவாங்க ப்ரோ. எக்ஸ்பிரஸ் PCI ஸ்லாட்ல வந்து எல்லா ஃபியூச்சருமே அடாப்ட் ஆகும் ப்ரோ. இப்ப இருக்கிற எல்லாத்துலயுமே எக்ஸ்பிரஸ் PCI ஸ்லாட் தான் ப்ரோ யூஸ் பண்றாங்க. புரிஞ்சா ப்ரோ? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை பத்தி நம்ம பார்த்துருப்போம், மைக்ரோ ப்ராசஸரை பத்தி. அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். மைக்ரோ ப்ராசஸர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பின் டைப் ஒன்று இருக்கு, பின்லெஸ் ஒன்று இருக்கு. காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே 90s அந்த மாதிரி கட்டத்துல வந்து பின் டைப் யூஸ் பண்றாங்க. இப்ப இருக்க ரீசெண்டா வந்து யாருமே பின்லெஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பின் டைப் யூஸ் பண்றது கிடையாது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் உள்ள ப்ராசஸர் போட்டு நம்ம செட் பண்ணும் போது ஒரு சில பின்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பின்லெஸ்ல அப்படி கிடையாது. கரெக்டா போட்டோன்னே கரெக்டா இம்போர்ட் அந்த கேப்லாம் கரெக்டா வச்சு ஸ்லாட் இன்ஜெக்ட் பண்ணும் போது கரெக்டா வந்து ஃபிட் ஆகி உட்காந்துக்குது. அதனால எந்த ஒரு டிஃபெக்ட் ஆகுறது, அதனால இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ப்ராசஸர் ஜென்ரேஷன் அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு ப்ராசஸ் ஜென்ரேஷன்லாம் இருக்கு ப்ரோ.
இப்போ ப்ராசஸர் ஜென்ரேஷன் வந்து இது எப்படி ப்ரோ இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் இருக்குல்ல ப்ரோ, ஆமா அதெல்லாம் எப்படி ப்ரோ நம்ம ஐடென்டிஃபை பண்றது? அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து நீங்க கண்ணை மூட்டு சொல்லலாம் ப்ரோ. இங்க வந்து எப்பயுமே அது ப்ராசஸர்ல இருக்கும் ப்ரோ. இங்க பாத்தீங்கன்னா 3 நம்பர் இருக்கா, 3 நம்பர் இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ப்ரோ வரும். அதுக்கு முன்னாடி நம்ம நம்பரை பார்க்கணும் அவசியம் இல்லை. 3 நம்பர் இருந்தாலே அது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன்ல இருந்து 9th ஜென்ரேஷன் வரை 4 நம்பர் இருக்கும் ப்ரோ. அந்த 4 நம்பர்ல முன்னாடி இருக்க வேல்யூ பார்த்தோம்னா 2 இருந்தா செகண்ட் ஜென்ரேஷன் ப்ரோ, 3 இருந்தா தேர்ட் ஜென்ரேஷன் ப்ரோ. லாஸ்டா 10th ஜென்ரேஷன்ல இருக்கும் போது மட்டும் 5 இருக்கும் ப்ரோ. 5ன்னு வந்தாலே 10th ஜென்ரேஷன் கப்பு சுப்புன்னு பிடிச்சிடணும் ப்ரோ. அதுக்கப்புறம் முன்னாடி பார்க்கும் போது 11th 10th 12th வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேஷன் வந்து டிஃபர் ஆகும் ப்ரோ. அப்ப 5 நம்பர் வந்தா மொத 2 டிஜிட்டை பார்க்கணுங்கிறீங்க. ஆமா ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேம் பத்தி பார்க்க போறோம். ரேமோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி. இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரேமை பொறுத்தவரை ஒரு டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி டிவைஸ். நம்ம இப்ப சிஸ்டத்தை ஆன் பண்றோம், அடுத்து ஆஃப் பண்றோம்னா உள்ள வந்து டேட்டாவை வந்து அழிஞ்சு போயிடும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கேஷ் மெமரி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா டைப்னு பாத்தீங்கன்னா எஸ்டி ரேமு டிடி ரேமு அந்த மாதிரி கான்செப்ட் 2 டைப் இருக்கு. அதை பத்தி நெக்ஸ்ட் ஸ்லாட்ல பார்ப்போம். எஸ்டி ரேம். எஸ்டி ரேம்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா டூ நாட்ச் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இப்ப இருக்கிற இதுல வந்து டிடிஆர் ரேம் தான் யூஸ் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு தேவையான ரேம் ஸ்லாட்டு இதுக்கேற்ற மாதிரி நிறையாவே இருக்கும். அதனால வந்து இந்த இதை யூஸ் பண்றாங்க. ரேம் பேசிக்கா எதுக்கு யூஸ் பண்றாங்க? அதாவது மல்டி டாஸ்கிங்கு, அதுக்கப்புறம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றது, கேமிங் பர்பஸ் இந்த மாதிரி இருக்கிறது வந்து யூஸ் பண்றாங்க. ப்ரோ சொல்லுங்க. இந்த எஸ்டி ரேம் டிடி ரேம்னு சொல்றீங்கல்ல, ஆமா ப்ரோ. அதெல்லாம் எப்படி ப்ரோ இப்போ அந்த ஸ்லாட்ல வந்து இப்போ எஸ்டி ரேம் டிடி ரேம் அப்படின்னு போட்டுருக்கு, அதனால நம்ம இது வந்து எஸ்டி ரேம் இது வந்து டிடி ரேம் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஒருவேளை அந்த ஸ்லாட்ல நேம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? அதான் ப்ரோ எஸ்டி ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 நாட்ச் இருக்கும் ப்ரோ. டிடி ரேம்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாட்ச் தான் ப்ரோ இருக்கும். இப்ப கரண்டா யூஸ் பண்ற எல்லாருமே வந்து டிடிஆர் ரேம் தான் ப்ரோ யூஸ் பண்றாங்க. பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு சிங்கிள் நாட்ச் தான் ப்ரோ இருக்கும். அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் பயோஸ். பயோஸ்ன்றது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா நம்ம சிஸ்டத்தை வந்து பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பயாஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரேம்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். இது ஒரு ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்ன்ட்டு ஒரு நேமும் இருக்கு. இது இது என்னன்னு பாத்தீங்கன்னா பயாஸ் பேட்டரி. நம்ம எப்பயுமே சிஸ்டத்தை ஆன் பண்ணாலும் சரி ஆஃப் பண்ணாலும் சரி இந்த பேட்டரியில சார்ஜிங் இருக்கிறதுனால எப்பயுமே ஆன்லயே வச்சுக்கணும். எதனாலும் பாத்தீங்கன்னா நம்ம டைம் சிஸ்டத்துல உள்ள பேக் எண்ட்ல இருக்க டைம் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால அதுக்காக வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க பயாஸ் பேட்டரி. அதுக்கப்புறம் மதர் போர்டு. மதர் போர்டுன்னு பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மதர் போர்டு இருக்கு ப்ரோ. அதுல வந்து இன்டெகிரேட்டர் மதர் போர்டு ஒன்று இருக்கு, நான் இன்டெகிரேட்டர் மதர் போர்டு இருக்கு. இந்த நான் இன்டெகிரேட்டர் மதர் போர்டு வந்து ஓல்டஸ்ட் வெர்ஷன், பழைய இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்பில்டா என்ன இருக்கோ அந்த ஃபீச்சர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா நம்ம இன்டெகிரேட்டர் மதர் போர்டுல அப்படி கிடையாது. நமக்கு தேவைப்படுறதெல்லாம் வந்து ஸ்லாட் அதிகமாக கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு என்ன ஃபீச்சர் 8 ஜிபி ரேம் வேணா 8 ஜிபி ரேம் போட்டுக்கலாம், 14 ஜிபி ரேம் வேணா 14 ஜிபி. நம்ம எத்தனை சேட்டா கார்டு வேணும், நம்மளுக்கு தேவைப்படுற எந்தெந்த ஃபீச்சர்லாம் வேணுமோ, அதாவது லைக் ஆட் ஆன் கார்டு, சவுண்ட் கார்டு, வீடியோ கார்டு, இந்த மாதிரி நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ, நீட்ஸ் அதிகமாக தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே வந்து இன்செர்ட் பண்ணி அந்த ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ப்ரோ. இந்த நான் இன்டெகிரேட்டர் மதர் போர்டுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்டாண்டர்ட் மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. இதான் வந்து இன்டெகிரேட்டர் மதர் போர்டில் வந்து யூஸ் பண்ணுறது ப்ரோ. டிஃபால்ட்டா ரோமு பிசி ஸ்லாட் இத்தனை இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏடிஎக்ஸ் பவர் சப்ளை அந்த இது போட்டிருக்கோம், ஸ்டேட்டா கேபிள் போட்டிருக்கோம், ப்ராசஸர் ஸ்லாட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ப்ரோ. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் இன்டெகிரேட்டர் மதர் போர்டில் வந்து இன்பில்ட்டா இந்த ப்ராசஸர் தான் இருக்கும், இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் இருக்கும். அவங்களே இன்பில்ட்டா வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க ப்ரோ, அதை ரிமூவ்லாம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் எஸ்எஸ்டி ஹெச்டிடி. இது வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் டைப். இந்த 2 டைப் தான் இப்போ நார்மலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது டீட்டெயிலா பார்ப்போம். எஸ்எஸ்டி சாரி ஹார்ட் டிஸ்க்.
ஹார்ட் டிஸ்க்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ பழைய கவர்மெண்ட் லேப்டாப் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் ஹார்ட் டிஸ்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களோட டிவைஸுக்காக எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வாங்கி அதில் போட்டு கேஸில் போட்டு செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின்ன ஸ்லாட்டை கலட்டி இந்த பின்ல இன்செர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு யூஎஸ்பி சி டைப் இருக்கா இந்த மாதிரி இந்த இந்த போர்ட் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். இது வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் மெமரி கார்டு இந்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ரைட் பண்ணுறது. இங்கே ஒரு பின்னு மாதிரி இருக்கும், அதான் டேட்டாவை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது, மெமரி கார்டு மாதிரி ஃபாஸ்ட் இருக்கிறதே ஃபாஸ்டான டேட்டா சேவ் பண்ணுற ஒரு இதுனா அது எஸ்எஸ்டியில் தான் வரும். நெக்ஸ்ட்டு எஸ்எம்பிஎஸ். எஸ்எம்பிஎஸ் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சுவிட்ச்டு மோட் பவர் சப்ளை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பவர் சப்ளை பண்ணுறதுக்காக இந்த இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது என்னென்ன இதுக்கெல்லாம் போகும்னு பார்த்தீங்கன்னா பிசிஐ ஸ்லாட்டு, ஏஜிஐ போர்ட் ஸ்லாட்டு, அதுக்கப்புறம் டிஸ்பிளே கார்டுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து டிஸ்பிளே, அதுக்கப்புறம் இருக்கிற கீபோர்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்லாட் மூலமாக வந்து பவர் சப்ளைவே பண்ணுறாங்க. இது முக்கியமாக ஏசி டு டிசி வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஏடிஎக்ஸ் கேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா முதல் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு சில ஃபியூச்சருக்கு வந்து பவர் சப்ளை போகிறதுக்கு செய்கிறதுக்கு வந்து இந்த இது வந்து ஏடிஎக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ கரண்டாக வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது. முதல் காலத்தில் வந்து ட்ரைவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் ட்ரைவ்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 2 டைப் தான், ஹார்ட் டிஸ்க்கு, எஸ்எஸ்டி. இப்போ 3 டைப்ஸ் மீன்ஸ் இந்த டிவிடி பிளேயர். நீங்கள் முதல் 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும் டிவிடி பிளேயரு. அந்த இது மூலமாக டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிவிடி பிளேயரோட ஒரு ப்ரோட்டோடைப் மாடல். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணி செஞ்சு நம்ம வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கற்றவை பற்றவை, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நெட்வொர்க் லைன்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல். நீங்க இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபாலோ பண்ணா பண்ணிக்கோங்க, லிங்க்டின்ல நம்மளோட ஃபாலோ பண்ணா பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்க இங்க போய் நீங்க கமெண்ட் பண்ணலாம். சப்போஸ் கீழேயும் கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸ்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.